Audio Jungle. Hello friends, welcome back to our channel Krish Kitchen. இதுவரைக்கும் நம்மளோட கிறிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தான். இந்த சட்னி பார்த்திங்கன்னா எல்லா விதமான டிஃபன் ரெசிபீஸ்க்குமே ரொம்ப ஒரு ஆப்டான சைட் டிஷ். ஈஸியாக குவிக்காக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை இப்போ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அடுப்பில் ஒரு அயன் கடாய் வச்சுருக்கேன். அயன் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சமைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த எண்ணெயவே சேர்த்துக்கலாம். அது மேபி நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயாக கூட இருக்கலாம். 7 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் சட்னி ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பூண்டு வெங்காயம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 2 தக்காளிக்கு 7 பூண்டு 15 சின்ன வெங்காயம். தக்காளி அதிகமாகும் போது இது ரெண்டையுமே கூட்டிக்கலாம். இப்போ பூண்டும் வெங்காயம் நல்லா பொரியணும். இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு அப்படின்னா எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் தேங்காய் எண்ணெயில் செய்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பூண்டும் வெங்காயமும் பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு வெங்காயம் எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுட்டு தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அதை நல்லா தலையில் தேய்ச்சிட்டு குளிக்க போங்க. அப்போ முடி கொட்டுறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பூண்டு வெங்காயம் வெளியில் எடுத்துட்டோம். இதே எண்ணெயில் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சமாக வதங்கினா போதும். லைட்டாக சுருங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே கடாய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தக்காளி வெடிச்சு வரும். அதனால் அவ்வளோ ஸ்டேஜ்க்கு விட வேண்டாம். லைட்டாக சுருங்கினா போதும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு சுருங்கி வெந்துடுச்சு. இந்த டைம் இதையும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி அப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாம் ஆறிடுச்சு. கொஞ்சம் நம்ம ஆற வச்சுருந்தோம். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா ஆற விட்டுருங்க. ரொம்ப சூடோடு அரைக்க வேண்டாம். தக்காளி கட் பண்ணி போடணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கனால சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இப்போ இந்த கப்புக்கு 1.25 கப் பொரிகடலை நான் எடுத்துக்கிறேன். பொரிகடலை சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு உங்கள் காரம் எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வரமிளகாயோ பச்சை மிளகாயோ சேர்க்க போகிறதுல வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். ஸோ நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பார்த்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம். நம்ம ஏற்கனவே பூண்டு சேர்த்துருக்கோம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை கையில் பிச்சு போட்டுக்கிறோம். ஸோ கருவேப்பிலை சேர்த்து போட்டு அடிக்கும்போது சட்னிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் திக் பேட்டரில் இருக்கணும். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம். நான் அந்த பொரிச்ச எண்ணெயை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கியிருக்கனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் அது கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். உளுந்து கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க.
கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கலாம் திருப்பி. அதுக்கப்புறமா நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம பொரிகடலை சேர்த்து அடிச்சிருக்கிறதுனால சட்னி வந்து ஹீட் ஆகும்போது ரொம்ப கட்டியாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சட்னிக்கு வந்து ஒரு 50 கிராம் கொஞ்சமாக சட்னி அரைச்சா கூட போதும். அதில் வந்து நம்ம தண்ணி நிறைய சேர்த்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, சட்னி நிறைய செய்ய முடியாதுன்றவங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சட்னி நிறைய எடுக்கும். அதர் டிஃபன் ஐட்டம்ஸ் உப்புமா இதை கம்பேர் பண்ணும்போது இட்லி தோசைக்கு வந்து நிறைய சட்னி வச்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் சட்னி அரைச்சோம். நீங்களே பார்த்தீங்க, மிக்ஸி ஜாருக்கு 1/4 மிக்ஸி ஜார் தான். பட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற கிரேவி பாருங்கள், ஒரு பெரிய பவுல் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சது தான். இப்போ நம்ம வந்து வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். நேரம் ஆக வந்து கெட்டி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான பொரிக்கடலை தக்காளி சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இருக்கிற வீட்டில் இந்த சட்னி தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்லாம். தேங்காய் இல்லாத டயத்தில் கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா டிஃபன் ரெசிபீஸ்க்குமே வந்து ஒரு ஆப்டான சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.